விசுவாமித்திரரின் வேள்வியை இமையெனக் காத்த ராம இலக்குவர். வணக்கம் நண்பர்களே. முந்தைய பாடலில் விஸ்வாமித்திர மாமுனிவர் தனது யாகத்தை மேற்கொள்ளத் தொடங்கினார் என்பதை கண்டோம். சர்வ வல்லமை பொருந்திய அந்த மகரிஷியே தன்னுடைய வேள்விக்கு அசுரர்களால் இடையூறு ஏற்படக்கூடும் என்றுணர்ந்து வேள்விச்சாலைக்கு காவல் புரியுமாறு நம் ராமபிரானையும் இளவல் இலக்குவனையும் பணித்தார். அந்தணர்களின் வேள்வி தீய சக்திகளால் கலக்கப்படாமல் உலக நலன் காக்கும் பெரும் பணியில் நம் காகுத்தனும் அவர்தம் தம்பியும் எவ்வாறு ஈடுபட்டனர் என்பதை இந்த அற்புத பாடல் நமக்கு உணர்த்துகிறது. எண்ணுதற்கு ஆக்க அரிது 2-3 நாள் பின்னவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினைக் காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினைக் காக்கின்ற இமையின் காத்தனர். எண்ணுதற்கு ஆக்க அரிதிரண்டு 3 நாள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான உவமை இது! ஒரு செயலை நினைத்து பார்ப்பதே கடினம், அதிலும் அதை செய்து முடிப்பது என்பது மிகவும் அரிதானது என்று கம்பர் இங்கு உணர்த்துகிறார். இங்கே 2-3 நாள் என்பது கவிதை மரபில் 6 நாட்கள் என்பதை குறிக்கும். ஆம், முனிவர் நடத்திய யாகம் 6 நாட்கள் நடைபெற்றது. இந்த 6 நாட்களும் கண நேரம் கூட கவனத்தை தளரவிடாமல் சற்றும் சோர்வின்றி காவல் காப்பது என்பது சாதாரண செயலல்லவே. விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை விஸ்வாமித்திர முனிவர் மேற்கொண்ட அந்த யாகம் யாருக்காக? வெறும் தனியொருவருக்காக அல்ல, விண்ணுலக தேவர்களுக்காக, உலக நன்மைக்காக, அறம் தழைப்பதற்காக அவர் நடத்திய வேள்வி அது. அந்த புனிதமான வேள்வியை தீய சக்திகள் நெருங்க விடாமல் காக்கும் அரிய பொறுப்பைத்தான் நம் ராமனும் இலக்குவனும் ஏற்றுக்கொண்டனர். மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள். யார் இந்த காவலர்கள்? மண்ணுலகை அரும்பாடுபட்டு காத்து வரும் தசரத பேரரசரின் திருமகன்கள். பூமியை காக்கும் அரச பரம்பரையில் வந்தவர்கள். பிறவி சத்திரியர்கள், அறம் காக்கவே அவதரித்தவர்கள். அத்தகைய கம்பீரமான மைந்தர்கள் ஒரு முனிவரின் யாகத்தை காக்க களத்தில் நின்றனர். கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர். இந்த வரிகளில் கம்பரின் கவிநயம் உச்சத்தை எட்டுகிறது. நம் கண்கள் எவ்வளவு முக்கியமோ அதைவிட நாம் பாதுகாக்கும் பொருள் முக்கியம் என்பதை உணர்த்தும் வரிகள் இவை. இமைகள் எப்படி எந்த நேரமும் எந்த தடையுமின்றி ஒரு நொடி கூட சளைக்காமல் நம் கண்ணுக்கு பாதுகாப்பளிக்கின்றனவோ, அதைப்போல ஒரு கணம் கூட ஓயாமல், ஒரு நொடி கூட கண்ணிமைக்காமல் விஸ்வாமித்திரரின் வேள்வியை காவல் காத்தனர் நம் ராமனும் இலக்குவனும். எவ்வளவு நேரம்? அந்த 6 நாட்களும். தூக்கமின்றி சோர்வின்றி அரக்கர்களின் வருகைக்காக காத்திருந்து அந்த யாகத் தீயை அணைக்கும் எவரையும் நெருங்க விடாமல் மிக நுட்பமாக விழிப்புடன் இமை போல காத்து நின்றனர். கண்ணின் இமை தானாகவே செயல்பட்டு கண்ணை காப்பது போல ராமனும் இலக்குவனும் யாகத்தை காத்தனர். இது வெறும் காவல் அல்ல, இது ஒரு அசைவற்ற அர்ப்பணிப்பு, ஒரு மெய்ஞானத்தின் காவல். அவர்கள் அங்கே காவல் நின்றதால் அந்த யாகசாலையில் ஒரு சிறு தூசி கூட நுழைய துணியவில்லை. அசுரர்கள் மட்டுமல்ல, காலனும் அஞ்சினான். அத்தகைய ஒரு உன்னத காவலில் அந்த வேள்வி இனிதே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் நம் ராமபிரான் உள்ளத்தில் ஒரு சிறு கேள்வி எழுந்தது. தேவர்களுக்கு நன்மை பயக்கும் இந்த வேள்விக்கு இடையூறு செய்ய அசுரர்கள் இன்னும் ஏன் வரவில்லை என்ற அந்த கேள்விதான் அடுத்த பாடலின் தொடக்கம். காத்திருங்கள்.